ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ என்ன பார்க்க போறோம், ஒரு சூப்பரான டேஸ்டியான ரெசிபி தான் மட்டிக்கல்லி பெப்பர் ஃப்ரை. இந்த மட்டிக்கல்லி பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் மட்டிக்கல்லி வந்து முன்னாடி நாளே எடுத்து நல்லா ஊற வச்சு இதில் இருக்கிற மண்ணெல்லாம் கக்கிற அளவுக்கு ஊற வச்சுட்டேன். ஸோ இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் பாயில் பண்ணால் நமக்கு இது ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடும். இதில் இருக்கிற அந்த ஸ்கின் அந்த கறி மட்டும்தான் எடுத்து நம்ம சமைக்க போகிறோம். இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான், நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக பண்ணிக்கலாம் கறி எடுத்துட்டாலே. இப்போ ஒரு கடாயை வச்சு அதில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மட்டிக்கல்லி பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுனால ஸோ நான் வெங்காயம் தக்காளி எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. வெள்ளி இஞ்சி பூண்டு தான் ஆட் பண்ண போகிறோம். அதுவும் நல்லா கொரகொரப்பாக இஞ்சி தட்டி போடணும். ஸோ வந்து நல்லா கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு நல்லா நமக்கு வதங்கின உடனே நம்ம மட்டிக்கல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வதக்கி விட்டுக்கலாம், அடி பிடிக்காத அளவுக்கு. இப்போ தேவையான அளவு மஞ்சள் பொடி நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். இது நல்லா இஞ்சி பூண்டு வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது வந்து நம்ம எடுத்து வச்ச மட்டிக்கல்லி அந்த கறியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மட்டிக்கல்லி எடுத்த உடனே நீங்கள் அப்படியே ஆட் பண்ணாதீங்க, மண் இருக்கும். நல்லா வந்து வாஷ் பண்ணிங்க 2-3 தடவை. வாஷ் பண்ணால் இதில் இருக்கிற உப்புத்தன்மை போயிடும். ஸோ நம்ம உப்பு ஆட் பண்ணி தான் சமைக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா மட்டிக்கல்லி ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் சமைக்கணும். ஏன்னா வந்து கொஞ்சம் அனல் ஏற ஏற நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணலாம். மூடி போட்டே நீங்கள் வந்து வேக வச்சு எடுக்கலாம், இல்லைனா படப்படன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேணாம். ஏன்னா நம்ம கிரேவி மாதிரி செய்யலை, தொட்டுக்க மாதிரி செய்யலை, பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறதுனால தண்ணியெலாம் தேவையில்ல. நல்லா முறுமுறுன்னு பண்ண போகிறோம். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கினேன். இப்போ காரத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம காரத்தூள் வீட்டில் நம்ம நார்மலாக அரைச்சி வச்சுருக்க மிளகாய்த்தூள், இது கூட பெப்பர் ஃப்ரைன்றதுனால பெப்பர் ஆட் பண்ண போகிறோம். இந்த 3 இன்க்ரீடியன்ட் தான் வச்சு ஆட் பண்ண போகிறோம். வேறு எந்த விதமான மசாலா ஐட்டம்ஸ் இதில் சேர்க்க மாட்டோம். ஸோ நீங்கள் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு வெந்து வரட்டும். இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாய் பொடி ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து காரத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பெப்பர் ஃப்ரை வந்து ரொம்ப கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்கிறதுனால நான் கிட்டத்தட்ட 2 ஸ்பூன் அளவுக்கு இப்போ தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து தேவையான அளவு பெப்பர் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ பெப்பர் ஃப்ரைன்றதுனால கொஞ்சம் கூடுதலாகவே பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக மொறுமொறுன்னு இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சிம்பிளான மெத்தடில் தான் நான் செஞ்சுருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக சமைக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா இந்த சாம்பார், ரசம் இது கூட எல்லாம் வச்சு ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு சூப்பரான பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். பை பை ஃப்ரை.